விஜயகாந்த் இருக்கிற போது இருக்கிற அரசியல் என்பது வேறு, விஜயகாந்த் பெயரை சொல்லிக்கொண்டு நடத்துகிற அரசியல் என்பது வேறு. அதனால விஜயகாந்த் தவற விட்ட இடம் எது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, கொள்கை அரசியலில் அவருக்கு வந்து ஒரு பெரிய இதுதான் என்னுடைய கொள்கை அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அவருக்கு இல்லை. அவர் வந்து ஒரு தனி மனித அரசியலில் அவருக்கு ஒரு சினிமா நடிகருக்கான பிம்பம், பிறருக்கு உதவி செய்வார், கருப்பு எம்ஜிஆர், மனிதாயமான உதவி செய்யக்கூடியவர், பல பேருக்கு வந்து வாய்ப்புகள் தந்திருக்கிறார் திரைப்பட உலகத்தில், பல பேருக்கு பசியாற்றியிருக்கார். இதெல்லாம் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு தளத்தில் அவர் ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். கொள்கை ரீதியாக அவர் என்ன தளத்தில் நின்றார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முழுக்க திமுக எதிர்ப்பு தான் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ விஜய் செய்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் அது இருந்தது. இவ்வளவு வன்மமா இல்லை, ஆனால் திமுக எதிர்ப்பு அரசியல் இருந்தது, அன்றைக்கும் இருந்தது. அதனால பாஜக அதிமுக கூட்டணி கடைசியாக தோல்வி அடைந்த மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் என்று சொல்ல போது எந்த கொள்கைக்கான அடையாளம் அவர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு கட்சி தலைவரை வந்து நம்ம நினைக்கிற போது இந்த கொள்கையினுடைய அடையாளம் ஒரு இதற்காக அவர் வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு நினைவுபடுத்துவதற்கான எதுவுமே இல்லை. திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொல்வதற்கான ஒரு மூன்றாவது அரசியல் முயற்சியில் ஒருவராக இருக்கிறார். இப்போ மருத்துவர் ராமதாசனா சமூக நீதி, திருமாவளவன்னா சாதி ஒழிப்பு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது இருக்கிறதான்னு கேட்டால் திரும்ப திரும்ப சாப்பாடு போட்டார், உதவி பண்ணார், வாழ வைத்தார், அதுதான் இருக்கும். இங்கே அரசியல் அடையாளம்னு ஒன்றுமே இருக்காது.